வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பழம் வச்சு ஒரு இனிப்பு பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழம், பழுத்த வாழைப்பழமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கப்போட அளவு வந்து 100 கிராம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை இல்லாட்டி கூட நீங்கள் ஒயிட் சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா காய்ச்சி ஆறினப்பால் அதுவும் கொஞ்சம் மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம், மீதி கொஞ்சம் அப்படியே தான் வச்சுருக்குறோம். இது வந்து ஆப்பசோடா மாவு இருக்குது இல்லைங்களா, சும்மா ஒரு பிஞ்ச் அளவு தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மாவு வாழைப்பழம்லாம் சேர்த்தனால நமக்கு தண்ணியோட அளவு பத்தாது. ஸோ அதனால் மீதி உள்ள பாலையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த விழுதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த போல் இட்லி மாவு பதத்தில் இருந்தது அப்படின்னா தான் நமக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி கிடைக்கும். இப்போ ஜார் அளமான தண்ணி கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்த்துக்க வேண்டாம். உங்கள்கிட்ட ஒயிட் சக்கரை போடல, எனக்கு ஒயிட் சக்கரை போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை போடுங்க. நாட்டு சக்கரையும் இல்லை அப்படின்னா வெல்லம் இருக்குது இல்லைங்களா, வெல்லத்தை பாவு பண்ணிவிட்டு நம்ம மாவு சேர்த்தோம், வாழைப்பழம் சேர்த்தோம் இல்லைங்களா, அப்போ வந்து வெள்ளை பாகு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா இந்த போல் இட்லி மாவு பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை மட்டும் தனியாக அரைச்சிட்டு அப்புறம் தனியாக பாவு கலந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் போயிடும். அதனால நம்ம மிக்சியில் அரைக்கையிலே நம்ம பாகு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து துருவன தேங்காய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் பத்தாதது போல் இருக்குது. ஸோ அதுக்காக திருப்பி 2 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன். உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கல்லை வந்து சூடு பண்ணிக்கலாம். கல்லை ஹீட் பண்ணிட்டு ஆயில் எல்லா பக்கமும் சேர்த்துக்கோங்க. நம்ம கலக்கி வச்ச மாவை இதே போல் சின்ன கரண்டியில் 3/4 குழி அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லா குழியிலையும் நிரப்பி வச்சிடலாம். அவ்வளோதான். இதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற மீதி உள்ள மாவையும் நம்ம இதே போல் எடுத்து செஞ்சுக்கலாம். இது வந்துட்டு நம்ம வெள்ளை சேர்ந்துருக்கோம், அதனால உடனே கலர் மாறிடும். ஸோ அதுக்காக நீங்கள் அடுப்பை அதிகமும் படுத்திட வேண்டாம், ரொம்ப குறைச்சும் வச்சுக்க வேண்டாம். மிதமான தீயில் வச்சுட்டு முன்னாடி பின்னாடியும் பரட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும். பணியாரம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருந்தது, உள்ளே மாவு இல்லாமல் வெந்து நல்லா கிடச்சிது அப்படின்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் கம்பி வச்சு திருப்புறீங்க இல்லையா, இதே போல் நடுவில் குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கம்பி வந்துட்டு மாவு இல்லாமல் வரணும். அப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு நல்ல பணியாரம் வெந்து கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ எல்லாம் வெந்துருச்சு. இந்த பணியாரத்தை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், மாற்றியாச்சு. திருப்பி அதே குழிகளில் எண்ணெய் விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மாவுகளை இந்த போல் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா மாவையும் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக குழியில் ஊற்றிட்டு நம்ம பணியாரம் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பழ பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கோதுமை மாவு இருந்தது, வாழைப்பழம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஈவினிங் டைமில் ஒரு காஃபி பால் கலக்கிற டைமில் நம்ம இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதில் வந்து நம்ம காய்ச்சின பால் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் நம்ம பால் தனியாக காய்ச்சிட்டு இதை செய்யணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்ம பால் காஃபி கலக்க, டீ கலக்க பால் காய்ச்சுவோம் இல்லைங்களா, அந்த டைமில் அந்த பால் கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த பணியாரத்தில் நம்ம ரெடி பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பணியாரம் சுட சுட சாப்பிடையில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இனிப்பு கலந்துருக்கனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பழம், தேங்காய், நாட்டு சக்கரை, கோதுமை மாவு இது எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டோடது. அதனால குழந்தைங்க கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க அவங்க. ஸோ அதனால் ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.